everyone, learn English through Sharmila. Today, let me walk you through the video related to food and cooking. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா food சம்பந்தமா சில வார்த்தைகளை நீங்க படிக்க போறீங்க. So the very first one, கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம். சிறிதளவு உப்பை ஆட் பண்ணுங்க. சிறிதளவு. கொஞ்சம் மசாலா, ஒரு சிட்டிகை பெருங்காயம். ஸோ கொஞ்சம், சிறிதளவு, சிட்டிகை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதை பல வகையாக இங்கிலீஷில் சொல்லலாம். அதற்கான வேர்ட்ஸ் என்னங்கிறத தான் நீங்கள் இன்றைக்கி படிக்க போகிறீங்க. The very first one for you, here it is, a pinch, a pinch, a dash, a dash, a hint, a hint, a smidgen, a smidgen, a tad, a tad, smattering, smattering. The very first one. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், tad, tad அப்படின்னா 1/4 டீஸ்பூனுங்க, 4ல் 1 பாகம். டேஷ் அப்படின்னா 4ல் 1 பாகத்திலிருந்து 8ல் 1 பாகம் வரைக்கும். பிஞ்ச் அப்படின்னா 4ல் 1 பாகத்திலேருந்து 16ல் 1 பாகம் வரைக்கும். ஸ்மிட்ஜன் அப்படின்னா 32 பாகத்தில் 1ங்க. ட்ராப் அப்படின்னா 60 பாகத்தில் 1. ஹிண்ட் அப்படின்னா 128 பாகத்தில் 1 அப்படின்னா ரொம்ப கம்மின்னு அர்த்தம். எது எப்படியோங்க, நம்ம பண்ணுறது தான் சமையல். The very first one, add a smidgen of salt. Add a smidgen of salt அப்படின்னா கொஞ்சம் உப்பை சேர்க்கவும், சேர்த்துக்கொள்ளவும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். A hint of spice enhances the taste. கொஞ்சம் மசாலா ருசியை மேம்படுத்தும், கொஞ்சம் மசாலா ருசியை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். சிக்கன் வித் a tad of sauce. கொஞ்சம் சாஸுடன் சிக்கன், கொஞ்சம் சாஸுடன் சிக்கன். A dash of chili sauce and egg gravy. முட்டை கிரேவியோட கொஞ்சம் சில்லி சாஸ், முட்டை கிரேவியோட கொஞ்சம் சில்லி சாஸ். A pinch of asafoetida. ஒரு சிட்டிகை பெருங்காயம். அசஃபோட்டிடானா என்னது? பெருங்காயம். அடுத்தது, a smattering of cumin. cumin அப்படின்னா சீரகம். a smattering of cumin அப்படின்னா சிறிதளவு சீரகம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஸ்டைலிஷ் தமிழச்சி அப்படிங்கிற பேர் வாங்க போறீங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம், சிறிதளவு, சிட்டிகைக்கு என்ன வார்த்தைகளை பார்த்துருக்குறீங்க? ஸ்மிட்ஜன், hint, tad, dash, pinch, smattering. Thank you. Thanks for listening to me patiently. Please do like, share and subscribe. Bye-bye.